கண்ட்ரினாலே டே லைஃபை விட நைட் லைஃப் தான் ஃபேன்ஸ் அதிகம். அதே மாதிரி தாங்க வியட்நாம் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பாப்போமா? வியட்நாம் நைட் லைஃப் நான் பார்க்க வந்ததான் சாப்பா டவுன். ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கலர்ஃபுல் லைட்ஸ் வித் அட்ராக்டிவ் டிசைன்ல இருந்துச்சு. சரி சாப்பிடலாம்னு நினைக்கும் போது தான் நடக்கறதுல இருந்து பறக்கிறது வரைக்கும் பல ஐட்டம் இருந்துச்சு. அதுல நான் செலக்ட் பண்ணதுதான் அந்த குதிரை கறி. சாப்பிட்டு நல்லபடியா ஜீரணம் ஆகிறதுக்காக ஸ்ட்ரீட்ல ஒரு வாக்கிங்க போட்டுட்டேன். அப்படியே வாக்கிங் போட்டு போறப்ப ஃப்ரீ டான்ஸ் ஷோ எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. டான்சிங் மெத்தடு, டான்சிங் ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே வேற மாதிரி சூப்பரா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டான்ஸை முடிச்சுட்டு மூவ் ஆன் பண்ணி சாப்பா ஸ்டேஷனுக்குள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்க கிளம்பிட்டேன். உள்ள வந்து பார்த்தா ரோபோ இருந்ததை பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அதை விட மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்னா நான் பிளே பண்ண அந்த VR கேம்ஸ் தான். ஏன் அப்படின்னா அது ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. நானே அந்த கேம்குள்ள இருந்து பிளே பண்ற மாதிரி இருந்துச்சு. என்னதான் டே லைஃப் என்ஜாய் பண்ணாலுமே நைட் லைஃபை கண்டிப்பா பீட் பண்ணவே முடியாதுங்கிறத நான் இங்க தான் ஃபீல் பண்ணேன். ஓகே, உங்க மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே புரியுது. வியட்நாம் போயிட்டு ஒரு முக்கியமான பிளேஸை மிஸ் பண்றோம்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அதை என்ன நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.